அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சனி பகவானுடைய வக்கர பலன் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இதுதான் இப்போ பார்க்குறோம். சனி பகவான் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். அங்கேயே அவர் வக்கரமாகிறார். வக்கரம்னா என்னென்னா பின்னோக்கி செல்லுதுன்னு அர்த்தம். அப்படி பார்க்குற போது சனி பகவான் இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 136 நாட்கள் அவர் வக்கரமாகிறார். ஆக இந்த சுமார் 4.5 மாதங்கள் வக்கரமான இந்த காலகட்டங்களில் அவர் பார்த்திங்கன்னா முதல்ல பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். அடுத்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக ராகு உங்களுடைய கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவான் உங்களுடைய கன்னி ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த வக்கரமான காலத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் இதுதான் பார்க்குறோம். ஒரு பக்கம் கன்னி ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகிறது வெற்றின்னு தான் சொல்லணும். எப்பயுமே 6ஆம் இடம் வெற்றி, சக்ஸஸ். ஆனால் அதே சமயத்தில் அந்த சனி பகவான் வக்கரம் ஆகிறதுனால அந்த வெற்றியை அடைவதில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் இருக்குது. ஏன்னா சனி பகவான் 3ஆம் முறையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். 8 நாளே தடைன்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம், மனக்குழப்பங்கள்னு அர்த்தம். இதெல்லாம் எதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கெரியர், உங்களுடைய ஜாபில். ஒரு பக்கம் வேலை இல்லைங்கிற சூழ்நிலையே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்தால் 6ஆம் இடம் சர்வீஸ், வேலை. ஆக யாருக்கெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டாக வேலை கிடைக்கும். யாரெல்லாம் ஐடியில் இருக்கேன்னு நினச்சிங்களோ கண்டிப்பாக வேலை உண்டு. யாரெல்லாம் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு இனிமேல் எனக்கு வேலைக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ முயற்சி பண்ணுங்கள். இந்த வக்கரமான காலத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அது இல்லாமல் நான் பார்க்கும் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறதுக்கான ரெகக்னைஸ் இல்லைங்கிறவங்களுக்கும் இந்த காலங்கள் சுமார் தான். ஆக இந்த சனி பகவான் வேலை, வருமானம், சம்பாத்தியத்தை கொடுத்தா கூட அதில் நிறைய பிரச்சனைகளே உங்களுக்கு உண்டு பண்ணுவார். வேலையில் தேடனாலும் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இருக்காது, வேலைக்கு தகுந்த சம்பளம் இருக்காது. இல்லது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஜாப்பில் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், நல்லது ஒரு பேர் போன ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கலாம், எம்என்சியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எதில் இருந்தாலும் வேலை இருக்குது. அதில் ப்ரெஷர் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வக்கரமான காலங்களில். இன்னொரு பக்கம் பார்த்தா பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துடலாமா அல்லது பேசாமல் சும்மாவாது இருக்கலாமா, வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடலாமா அப்படிங்கிறமான ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதுவும் இந்த காலகட்டங்களில் இருக்குது. பெருசாக ஒன்றும் பயப்படாதீங்க. ஒரு பக்கம் சனி பகவானுடைய பார்வை 8ஆம் இடத்துல இருந்தால் கூட இன்னொரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை எப்போயுமே பார்த்துட்ருக்காரு. இந்த கம்பெனியில் இன்னொரு கம்பெனி உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்க போகிறான், அவ்வளோதான். ஸோ இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை இதுக்கு இருக்குது. இப்போ நாங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கவங்க என்ன பண்ணுறோன்னா ஒன்றும் கவலைப்படாங்க, ஒரு லாங் லீவை போடுங்க, வேலை முடிஞ்சு போயிடும். இதுதான் இதற்கான தீர்வாக இருக்கும். இன்னொரு பக்கம் ராகு 7ல் இருக்கார். ஏன்னா அந்த ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் போயிட்டுருக்காரு. அப்போ 7ஆம் இடம் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் இதையெல்லாம் நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நான் ஆல்மோஸ்ட் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சுமாராக இருக்கும். யாரெல்லாம் பெரிய லெவலில் டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், டிவர்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் காம்பன்சேஷன் கொடுத்து தான் ஆகணும். இந்த காலத்தில் யாரெல்லாம் காம்பன்சேஷன் கொடுக்க ரெடியாக இருக்கீங்களோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. டெஃபினட்டாக டிவர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் இது வரைக்கும் எனக்கு திருமணம் டிலே இருக்குது, திருமணம் நடக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுலேயுமே நீங்கள் போராடித்தான் அந்த மன வாழ்க்கை உங்களுக்கு அமையும். இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. 2 பேரில் யாராவது ஒரு ஆள் பிரிவு, பிரச்சனை, போராட்டம், அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள், இதெல்லாமே இந்த வக்கரமான காலகட்டங்களில் இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் யாருக்கும் சூரிட்டி போடுறது, செக்யூரிட்டி கொடுக்கறது, ஜாமீனில் இருக்க கொடுக்கறது இதெல்லாமே வேண்டாம். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க.
இந்த காலங்களில் நீங்கள் வெஹிக்கிள்ஸு, போக்குவரத்து, வண்டி வாகனங்கள்லாம் கவனமாக போயிட்டு வாங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு இந்த வக்கரமான காலத்தில். அது இல்லாமல் இந்த வக்கரமான காலகட்டங்களில் சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்தால் கூட அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னேன். ஆக ஒரு பக்கம் 9ஆம் இடம் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் என்பது இருக்குது. வாழ்க்கையில் ஒரு ரொம்ப ரொம்ப ஆறுதலான விஷயம், இவ்வளோ கெடுபலன்கள் இருந்தால் கூட வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஏற்படுதோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த வக்கரமான காலத்திலே அதை தீர்ப்பதற்கு யாரோ ஒருத்தவங்க வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார். இறைவன் தோன்றா துணையாக இருந்து அனுகிரகம் பண்ணுவார். இதுவும் உங்களுக்கு இருக்குது. ஆக கெடுபலன்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இறை அருளும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் உங்களுக்கு கம்பெனி மாறணும், கம்பெனி ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக நான் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் பாஸ்போர்ட், வீசா எதாவது அப்ளை பண்ணியிருக்கேன், வருமானம் கண்டிப்பாக வரும். ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேல் ஆகுமானா கண்டிப்பாக சேல் ஆகும். ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு போகும், லாபத்தில் தான் உங்களுக்கு நஷ்டம். இது அத்தனையும் இந்த வக்கரமான காலங்களில் நடக்கும். இதெல்லாமல் நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைக்குமா? இன்றைக்கி ஆன்சைட் உலகம் முழுவதும் பிரச்சனையாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் உங்களுக்கு கிடைக்குமானா டெஃபினட்டாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வக்கரமான காலங்களில் இருக்குது. ஆக ஆன்சைட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். அது இல்லாமல் சனி பகவானுடைய பார்வை கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் அதர் ஸ்டேட்டில், அதர் கண்ட்ரியில், அப்ராடில் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ இந்த காலத்தில் முயற்சி பண்ணுங்கள். டெஃபினட்டாக அது அமையும், அது கிடைக்கும். அது இல்லாமல் நான் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறேன், அது பிஹெச்டி பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஏற்கனவே நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க கஷ்டமான கடினமான முயற்சிக்கு அப்புறம் தான் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணலான்னு நினைக்கிறேன், அல்லது அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எனக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக இந்த வக்கரமான காலங்களில் உங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த காலத்தில் அடிக்கடி எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த பயணத்தால் நமக்கு தேவையில்லாத செலவினங்கள் இருக்குது. புதிய முயற்சிகளில் கடினமாக போராட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ஆக இந்த சுமார் 136 நாட்களில் ரொம்ப ரொம்ப பொறுமை, நிதானம், எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டிய காலங்கள் இதெல்லாமே இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெய்வ அனுகூலம், இறைவன் தோன்றா துணையாக இருக்கிறது. இந்த காலங்களில் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களால் நட்பலன்கள் இது அத்தனையும் இருக்குது. நெருங்கிய உறவுகளால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் அவர்களால் நமக்கு பிரச்சனைகள், இது அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த காலங்களில் ரொம்ப நாளாக குழந்தையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வக்கரமான காலங்களில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைக்காக பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் அடிக்கடி சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். அதுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும். இந்த காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்கன்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் சுமார். அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஏற்றம் இறக்கங்கள் ரெண்டையுமே சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் கவனம். இந்த காலங்களில் தேவை இருந்தால் மட்டும் லோனுக்கு அப்ளை பண்ணுங்கள், நான் அவாய்ட் பண்ணுங்கள். ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த காலங்களில் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அந்த வெற்றி ரொம்ப எளிமையாக இருக்காது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக இந்த கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் இந்த வக்கரமான காலகட்டங்கள் 136 நாட்களில் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை நீங்கள் கூட்டுங்க. ஒரு பக்கம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள், இன்னொரு பக்கம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். இந்த காலத்தில் நீங்கள் முழுக்க முழுக்க சனி பகவானுடைய ஆளுமையில் இருக்கிறதுனால நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானுடைய வழிபாடும் பைரவரையும் தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக பெருமாள் கோயிலில்
கருடாழ்வாரையும் சக்கரத்தாழ்வாரையும் கும்பிட்டு வாங்க. நமக்கு வரக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நல்லதொரு இறையருள் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.